12/7/2024 குரூப் 1B 1C எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். A and B together can do a work in 9 days. B and C together can do a work in 12 days. C and A together can do a work in 18 days. AB 9 நாளில் முடிப்பாங்க, BC 12 நாளில் முடிப்பாங்க, CA 18 நாளில் முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு டே யார் வேலைக்கு வரா? ஏயும் பியும். நெக்ஸ்ட் டே பியும் சியும். தேர்டு டே ஏயும் சியும். இதே மாதிரி ப்ராக்ரஸ் போய்கிட்டே இருக்குது. இன் ஹவு மெனி டேஸ் தே கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ரைட், ஓகே. ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் உங்களுக்கு வேலையை முடிக்கிறாங்க? 9 நாளில். சரி, அப்போ ஒரு நாளில் ஏயும் பியும் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க? 1/9 பங்கு. கரெக்டுங்களா? இதே மாதிரி பியும் சியும் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 12 நாளில். அப்போ ஒர்க்கு கம்ப்ளீட்டட் பை பி அண்ட் சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? 1/12. அதை அப்படியே தலைகளை போட்டுற வேண்டியதான். இதே மாதிரி சியும் ஏயும் என்ன பண்ணுறாங்க? 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து அப்போ ஒரு நாளில் சியும் ஏயும் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 1/18 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த முதல் நாளை நான் மண்டேன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மண்டே யாரெல்லாம் வேலைக்கு வர்றா? ஏயும் பியும் வேலைக்கு வர்றாங்க. அப்போ எவ்வளவு வேலை முடியும்? 9 பங்கு வேலையில் 1 பங்கு வேலை முடியும். அதாவது 9 நாள் செய்ய வேண்டிய வேலையில் 1 நாள் வேலை முடியும். கரெக்டாக? அதான் நான் 1/9 ஆஃப் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லி போட்டிருக்கேன். சரி, இப்போ எவ்வளோ வேலை மிச்சம் இருக்குன்னு நான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ 100% -1/9 நான் போடுறேன். அந்த 100% எப்படி போட்டுக்கலாம்? 100/100ன்னு போட்டுக்கலாம். 100/100 என்ன? 1. அப்போ 1லேருந்து 1/9 பங்கை நான் கழிக்க போகிறேன். கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 8/9 பங்கு ஒர்க்கு இப்போ மிச்சம் இருக்குது. சரிங்களா? அடுத்த நாள் என்ன? டியூஸ்டே யார் வேலைக்கு வருவா? பியும் சியும் வேலைக்கு வருவாங்க. இப்போ எவ்வளோ பங்கு வேலை மிச்சம் இருக்குது? 8/9 பங்கு வேலை மிச்சம் இருக்குது. ஆனால் பியும் சியும் என்ன பண்ணுவாங்க? 1/12 பங்கு வேலையை தான் செய்வாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 8/9லேருந்து அந்த 1/12 கழிச்சிடலாமா? நம்ம செய்ய வேண்டிய வேலை எவ்வளவு? 8/9. ஆனால் ஒரு நாளில் அவங்க பியூசிக்கு முடிக்கக்கூடிய வேலை எவ்வளவு? 1/12. அப்போ இருந்து அதை கழிச்சா நமக்கு எவ்வளோ ஒர்க்கு பெண்டிங் வருது? 29/36 வருது. அடுத்த நாள் என்னது? வெனஸ்டேல யார் வேலைக்கு வரா? சியும் ஏயும் வேலைக்கு வராங்க. எவ்வளோ பங்கு வேலை மிச்சம் இருக்குது? 29/36. கரெக்டுங்களா? ஆனால் சியும் ஏயும் என்ன பண்ணுவாங்க? 1/18 பங்கு வேலையை தான் முடிப்பாங்க. அப்போ 29/36லேருந்து நீ இந்த 1/18 கழிச்சிடலாமா? கழிச்சா நமக்கு என்ன மிச்சம் கிடைக்கும்? 27/36. அந்த 27 பாருங்கள், 9 டேபிளில் 3 9s are 27. 36 பாருங்கள், 4 9s are 36. அப்போது என்ன நமக்கு தெரியுது? 3/4 ஒர்க்கு தான் நமக்கு இப்போ முடிஞ்சிருக்கு. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் வேலை பார்த்தா எவ்வளோ வேலை முடியுது? 1/4 பங்கு வேலை முடியுது. அப்போ எவ்வளோ பங்கு வேலை மிச்சம் இருக்குது? 3/4 பங்கு வேலை மிச்சம் இருக்குது. அப்போ 3 நாளில் 1/4 பங்கு வேலை முடிஞ்சால் 6 நாளில் எவ்வளோ வேலை முடியும்? 1/2 பங்கு வேலை. அப்போ முழு வேலைன்னா 12 நாளில் முடியும். அப்போ எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் சி.